இன்னைக்கு கிளிஞ்சா மீன் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் செதில் எடுக்கிறது கஷ்டம்தான். இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செதில் எடுக்கிறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இது பேர் செம்மீன். அழகாக இருக்குது பாருங்கள், சோப்பு கலரில் இருக்கும். இந்த மீனில் தோல்லாம் உரிப்பாங்க. நம்ம செதில் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ரெடி பண்ணலாம். ஆனால் செதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பேர் செம்மீன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தோலை உரிப்பாங்க, நம்ம செதில் மட்டும் எடுத்து வீடியோ போடலாம். இதை உருவிடலாம், முள்ளை உருவிடலாம். உருவினா தான் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும். சைடில் கோடு போட்டாச்சு, முள்ளை உருவியாச்சு. இன்னொரு சைடு எடுக்கணும். ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, என் பொண்ணு தான் உருவுது. பின்னாடி மோட்ரு ஓடுற சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். வாவ், இந்த மீனுக்கு தோலை உரிக்கணும். பாயை வெட்டியாச்சு, வாழை வெட்டியாச்சு. சைடை உருவியாச்சு. கொஞ்சம் இதில் செதில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால சிரமம் தான். இந்த தோலை உரிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சைடை வெட்டிக்கலாம். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைடை வெட்டிட்டோம்னா குழம்புக்கு சூப்பராக இருக்கும். என் பொண்ணு வெட்டுது. வெட்டியாச்சு, அவ்வளோதான். மீனை முழுசாக போட்டுக்கலாம், வாழை மட்டும் வெட்டிக்கலாம். வாழை வெட்டியாச்சு. இதில் லேசாக கீறி விட்டுக்கிட்டோம்னா மசாலா பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே, இது வந்து கிளிஞ்சா மீன். சைடை வெட்டிக்கலாம். இது உண்மையிலே மீன் சப்பையாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட் இருக்கும். இப்போ வெட்டலாம். என் பொண்ணு வெட்டுது. அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பரவாயில்ல, பார்த்து ரசிச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணியாச்சு, வாழை வெட்டிடலாம். அதில் உள்ள குடல்லாம் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே உள்ள
உள்ளே காற்று போய் எடுக்கணும். அது எடுக்கலைன்னா வெடிக்கும் பொரிக்கிறப்ப. ஆனால் நம்ம பொரிக்க போகிறதில்ல. அவ்வளோதான். இதை இப்போ கழுவுறோம். நல்லா விளையாடுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. 2 மீன் கிழிஞ்சான், 1 தக்காளி. ஓகே பாய்.